ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. மகாபெரிவா சரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோ நான் எதுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லாருக்கும் என்னோட ஆன்லைன் மியூசிக் கிளாஸஸ் பற்றி தெரியப்படுத்துறதுக்கான வீடியோ தான் இது. நம்ம நிறைய விஷயங்கள் இந்த கோவிட்க்கு அப்புறமா ஆன்லைனில் நடத்துகிறா. அதில் மியூசிக் கிளாஸஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துட்டுருக்கா. இந்த மியூசிக் கிளாஸஸ் நிறைய பேர் நினைக்கலாம் ஆஃப்லைன் தானே எஃபெக்டிவாக இருக்கும், ஏன்னா டீச்சரை நேராக போய் பார்த்து குழந்தைகள் கற்றுக்கிறா, ஆன்லைனில் எப்படி அந்த டீச்சரால் அந்த அளவுக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் என்னை கேட்பா. என்னோட ஆன்சர் என்ன அதுக்கு அப்படின்னாக்கா, அந்த டீச்சரை பொறுத்து தான் இருக்குது எந்த அளவுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. அந்த டீச்சர் காட்டுற டெடிக்கேஷனும் அந்த டீச்சிங் மெத்தடும், அது நல்லா தெரிஞ்ச டீச்சர்ஸால் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியறது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னோட இந்த மியூசிக் கிளாஸஸ். நான் ஒரு 30 இயர்ஸாக மியூசிக் கிளாஸஸ் நடத்தின்னு இருக்கேன். இப்போ ஒரு 6 இயர்ஸாக இந்த ஆன்லைன் மியூசிக் கிளாஸஸ் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப பிரமாதமாக அக்ராஸ் த குளோப் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து, ஒரு 15-20 கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வேரியஸ் பேட்சஸில் இருக்கா. அதனால் இது ரொம்ப ரொம்ப நன்னா நம்ம ஆன்லைனில் மியூசிக் கிளாஸஸ் சொல்லித்தர முடியறது. நல்லா டெடிக்கேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸும் கற்றுப்பா அப்படின்னாக்கா டெஃபினட்டாக அது ரொம்ப நன்னா கற்றுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு கலையை கற்றுக்க நினைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்ம சக்ஸஸ். நல்ல டீச்சர் கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது ரொம்ப நல்லா கற்றுக்கலாம், எந்த சந்தேகமும் இல்லை இதில். ஏன்னா இந்த கொண்டு விட்டு கூட்டின்னு அந்த இதெல்லாம் இல்லை. அப்புறம் ஆஃப்லைன் கிளாஸஸ்லேயும் நிறைய நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. அதுலேயும் அதில் ஆல் த வே போகணும், வெயிட் பண்ணி கூட்டின்னு வரணும் சின்ன குழந்தையெல்லாம் இருக்கிற பட்சத்தில். அதே மாதிரி குழந்தைகள் கெட்ஸ் டிஸ்ட்ராக்டட், கூட இருக்கிற குழந்தைகளோட பேசுவா, விளையாடுவா, நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவா அதில். ஸோ அதெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. அப்புறம் ஆன்லைனில் கிளாஸஸ் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் நல்லா வீடியோ ஆனில் வச்சு தாளமும் தாளத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் நிறைய டீச்சர்ஸ் நடத்துகிறா அப்படின்னு கேள்விப்படுறேன்னா ஆன்லைனில் நடத்துகிறவா. அப்படி இல்லாமல் தாளத்தையும் நல்லா பக்காவாக சொல்லி கொடுத்து ஒவ்வொரு கிளாஸ் என்ன நடத்தியிருக்கேனோ அந்த 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 போர்ஷன்ஸ்க்கான வீடியோவும் நான் சேர்த்து கொடுத்துட்றேன். அதுவும் அதை வச்சு வாரம் பூரா ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு அடுத்த வாரம் ஒவ்வொருத்தராக ஒரு குரூப் கிளாஸ் அது. ஸோ ஒவ்வொருத்தராக அவளோட போர்ஷன்ஸை பாடி காமிக்கும் போது ஒரு வாட்டி ஒரு ஸ்டூடெண்ட் பாடுறா அப்படின்னாக்க அதை ஒரு 10 வாட்டி மற்ற குழந்தைகள் பாடும்போதோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாடும்போதோ அவள் கேட்குறா. ஸோ அந்த லிசனிங்கில் கிளாஸ்லேயே அவளுக்கு நல்லா தரோவாயிடுறது அந்த போர்ஷன்ஸு. ஸோ அதனால் இது ரொம்ப பிரமாதமாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைனில் நிறைய பேர் கற்றுன்ருக்கா. மகாபெரிவா அனுகிரகத்தால் நிறைய நல்லா பாடுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு பெரியவா கொண்டு சேர்த்துருக்கா. ஒரு 3-4 வருஷமாக எவ்ரி நவராத்திரி நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணின்னு இருக்கோம். ஒரு 18 குரூப் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் பாடினா நவராத்திரி ப்ரோக்ராமில். இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரியில் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி பக்கவாத்தியத்தோடு அவளை ட்ரெயின் பண்ணின்னு இருக்கேன். இது என்னோடய கிளாஸஸில் தனித்துவம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னாக்கா, இது மற்ற கிளாஸஸில் இல்லாதது என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, அவளுக்கு சங்கீதத்தை ப்ராக்டிக்கலாக சிங்கிங் மட்டும் இல்லாமல் அந்த பேசிக்ஸ்லேருந்தே, அதாவது சரளி வரிசை கற்றுக்க ஆரம்பிக்கிறதுலேருந்தே அவளுக்கு அந்த தியரி போர்ஷன்ஸையும் சேர்த்து நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு சுத்தமாக அந்த தியரியோட அந்த நாலேஜே நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. கீர்த்தா வரைக்கும் வந்துவிடுறா, பட் அவளுக்கு பெருசாக அந்த பேசிக்ஸ் கர்நாடிக் மியூசிக்கில் என்ன இருக்குங்கிறது கூட சரியாக தெரியறதில்ல. ஏதோ பாட்டு சொல்லி கொடுத்தா அப்படி தான் நாங்கள் கற்றுண்டோம் மேம், எங்களுக்கு ராகத்தை பற்றிலாம் டீட்டெயிலாக தெரியாது, ராகம் ஐடென்டிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணணும்னா தெரியாதுன்னு சொல்கிறான். அதனால் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லா டீட்டெயில்டாக அவளுக்கு ஒவ்வொரு ராகத்தை பற்றியும் டீட்டெயில்டாக ஒரு நோட்ஸ் கொடுத்து, அந்த ராகத்துக்கான பிடிஎஃப்னு ஒன்று கொடுத்து, அதில் அந்த ராகத்தோட எல்லா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து, அது எப்படி மற்ற ராகத்துலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்து நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன் இந்த கிளாஸில். ஸோ அதனால் அவளுக்கு பேரலாக அவள் தியரி நாலேஜும் அவளுக்கு கிடைக்கிறது. அதனால் அவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ராகத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கும் போது. அப்படியே ஒரு மெக்கானிக்கலாக ஒரு பாட்டை சொல்லி கொடுத்தோம், அப்படியே ஏதோ பாட வச்சோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் அதை டீட்டெயிலாக கற்றுக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மேலே மேலே நிறைய ராகங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சங்கீதத்தை பேசிக்ஸ்லேருந்து வரவாளுக்கே நான் தியரியோடு தான் சொல்லித்தரேன். இட் இஸ் நாட் லைக் இந்த மாதிரி அவள் கீர்த்தனை லெவல் வந்தப்புறமா இது சொல்லித்தரேங்கிறது இல்லை. யார் சேர்ந்தாலும் அவளுக்கு அந்த லெவலுக்கு எவ்வளோ தியரி சொல்லித்தரணுமோ அவ்வளோ சொல்லி கொடுத்து தான் நான் நடத்துகிறேன் கிளாஸை. அது மட்டும் இல்லாமல் என்னோடய கிளாஸஸில் மெயினாக
பெரியவா அனுகிரகத்தில் ஒரு 30 வருஷம் முன்னாடி பெரியவாளை மீட் பண்ணும்போது அவர் சொன்னது இதுதான், நம்மளை கர்நாடக சங்கீதம் மட்டும் இல்லாமல் எல்லாமே சொல்லிக் கொடுங்கோ, திருப்புகழ், தேவாரம் எல்லாமே சொல்லிக் கொடுத்து நம்மளோட கலாச்சாரத்தை நீங்கள் பரப்புங்கோ இந்த கிளாஸ் மூலமாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி புஸ்தகங்கள் கொடுத்து என்னை நடத்த சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி அவரோட அனுகிரகத்தாலேயோ என்னமோ எனக்கு எல்லாமே சொல்லித்தர பாக்கியம் வந்து கிடச்சிருக்கு. எல்லாமே நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த உலகத்தில் யாருமே. எனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். தனித்தனியாக நான் வந்து நிறைய டீச்சர்ஸ் கிட்ட போய் தேவாரம் தனியாக, திருப்புகழ் தனியாக, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக நான் வந்து கற்றுண்டு எல்லாம் இது பண்ணினேன். அது இந்த மாதிரி எல்லாம் பல டீச்சர்ஸ் கிட்ட தனித்தனியாக போய் அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஒரே இடத்துல எல்லாமே சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக நானே என்னோட ஓன் டியூன்ஸ் கூட கம்போஸ் பண்ணி அபிராமி அந்தாதி, சௌந்தரிய லகரி அதெல்லாம் நான் யூடியூப்லேயே வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். என்னோட யூடியூப் சேனல் ராதிகா சாய்ராம்னு இருக்குது. அதில் நாராயணியம் ஒரு 30 தசகம் வரைக்கும் இப்போதைக்கு போட்டிருக்கேன். அப்படி ஒவ்வொன்றா போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி சௌந்தரிய லகரியும் நான் ஒரு டெலகிராம் சேனல்ஸ் ஒரு 30 சேனல் இருக்குது என்கிட்ட. அதில் ஒரு 5000லேருந்து 6000 பேர் வரைக்கும் என்னோட டெலகிராம் சேனல் மூலமாக என்னோட ஆடியோஸை வச்சு நாராயணியம் கற்றுட்டுருக்கேன். அதுதான் நான் முதல்ல ஆரம்பித்தது டெலிகிராம் சேனல் தான். அது மூலமாக நிறைய பேர் இந்த மாதிரி கற்றுக்க ஆரம்பித்தா அது மூலமாக என்னை அப்ரோச் பண்ணி தான் இந்த கர்நாடிக் மியூசிக்கே எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கா எல்லா கண்ட்ரிலேருந்தும். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ கர்நாடிக் மியூசிக்கும் நல்லா ஃபுல் ஃப்ளெஷ்டாக இந்த ஆன்லைன் மூலமாக நடத்தின்னு இருக்கேன். ஸோ நாராயணியம் வேணும்னாலும் எங்கிட்ட வந்து கற்றுக்கலாம். அதுக்கு ஃபீஸ் இல்லை. கர்நாடக சங்கீதத்துக்கு மட்டும் ஃபீஸ் உண்டு. அதாவது நிறைய பேர் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறா அப்படிங்கிறத வச்சு ஒரு இது வந்து டிசைட் பண்ணுறா. ஒரு டீச்சர் 1000 ரூபா வாங்குறா அப்படின்னாக்க இது கம்மியாக இருக்குது ஃபீஸு, அதனால் இங்கே நம்ம போயிடலாம் அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணக்கூடாது. என்னன்னாக்கா ஃபீஸ் எப்படி வாங்குறாங்கிறது முக்கியம் இல்லை, என்னெல்லாம் சொல்லித்தரா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவா, கம்மியாக ஃபீஸ் வச்சு அவளுக்கு ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், ஏதோ பேசிக்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லி தந்தா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து நடத்துவாள். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அப்படி நம்ம நினைக்காம நமக்கு எவ்வளோ குவாலிட்டியாக ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குறா, எவ்வளோ டெடிக்கேட்டடாக சொல்லித்தரா, எவ்வளோ எக்ஸ்டென்சிவாக ஒவ்வொன்றையும் கவனித்து சொல்லித்தரா, ஒவ்வொரு சங்கத்தையும் கரெக்ட் பண்ணி ஒவ்வொன்றும் வந்து எப்படி சொல்லித்தரா அப்படின்னு தான் நம்ம பேரண்ட்ஸ் பார்க்கணுமே தவிர எல்லாத்தையுமே அந்த பணத்தை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது. பட் அட் த சேம் டைம் நான் என்னோடய ஃபீஸையுமே ரொம்ப நாமினலாக தான் வச்சுருக்கேன். இப்போ ஏன்னா நிறைய பேர் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னோடய மியூசிக் கிளாஸஸ் பற்றி. எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக நிறைய பேர் அதில் வந்து கேட்டிருந்தா கமெண்ட்ஸில். ஸோ ஒரு மாதிரி டு பிகின் வித் நம்ம அதாவது இந்த பேசிக்ஸ் சொல்லி தருவா எல்லாருக்குமே நான் வந்து ஒரு 2000 rupees அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் 8 classes. வீக்கெண்ட்ஸில் நான் நடத்துகிறேன், சனி ஞாயிறு. ஸோ கார்த்தால 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது. ஸோ ஒரு 2-3 பேட்ச் நான் வந்து வச்சுட்டுருக்கேன். டிபெண்டிங் அப்பான் த லெசன்ஸ் தட் பீப்புள் வாண்ட் டு லேர்ன் நான் வந்து அந்த டைமிங் வந்து அவளுக்கு கொடுக்குறேன். குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவாளும் நிறைய பேர் இதில் கற்றுக்கிறா. குழந்தையில சேர்க்க வந்துட்டும் பெரியவாள்லாம் நிறைய பேர் கற்றுக்கிறாளேன்னு சொல்லி அவளுக்கும் நானும் கற்றுட்டேன் மேடம், பாதியிலே விட்டுட்டேன் வேரியஸ் ரீசன்ஸ்னால, எனக்கு வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கற்றுக்கிறா. நிறைய 60 வயசு 70 வயசு மாமிகள் எல்லாமே நிறைய பேர் வரா, ஜென்ஸும் இருக்கா. ஸோ அது மாதிரி நம்மளோட எதுவுமே வந்து வயசெல்லாம் எதுவுமே ஒரு தடையே இல்லை. நம்ம வந்து நன்னா பகவான் அனுகிரகம் இருந்ததுன்னா நன்னாவே நம்ம வந்து கற்றுக்கலாம். பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு இந்த சங்கீதம் ஒரு பெரிய நமக்கு வந்து உறுதுணையாக இருக்குது. ஏன்னா என்னதான் நம்ம ஸ்லோகமாக படித்தாலும் ராகத்தோடு பாடும்போது நமக்கு மனசு பகவான்கிட்ட நல்லா லயிக்கிறது. ஸோ அதனால் அதுக்கு இந்த சங்கீதம் ஒரு பெரிய பாதையாக இருக்குது. ஸோ இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய பேர் இருக்கா உலகெங்கும், நிறைய பேருக்கு வந்து பாட வருது, ஆனால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்கிறது, நல்ல டீச்சர்ஸ் அமைய மாட்டேங்கிறா. ஸோ நிறைய கமர்ஷியலாக நடத்துகிற டீச்சர்ஸு என்ன பண்ணுறா அப்படின்னாக்க ரொம்ப இழுக்கடிப்பா, ஒரே ஒரு லெசன் எடுத்துட்டு எக்கச்சக்கமாக அது வந்து இழுக்கடிப்பா. அதுக்கப்புறம் ஒரு டெடிக்கேட்டடாக சொல்லித்தர மாட்டா, தாளத்தை சரியாக சொல்லித்தர மாட்டா. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கா. ஸோ நல்ல டீச்சர் வந்து கிடைக்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் நமக்கு. ஸோ அந்த விதத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு சேவையாக நினச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஃபீஸுன்னு நான் வச்சுருந்தாலுமே நான் வந்து அதை எந்த அளவுக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னால் முடியறதோ அந்த அளவுக்கு நான் கொண்டு சேர்க்கணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நினச்சி ஒவ்வொரு நாளும் டெடிக்கேட்டடாக தான் பண்ணிட்டு இருக்கேன் என்னோடய ஒர்க்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த வர ஃபீஸ்லேருந்து ஒரு போர்ஷன் வந்து வேத கைங்கரியத்துக்காக பயன்படுத்தின்னு இருக்கேன். எனக்கு பெரியவா சொன்னது அதுதான், வேத கைங்கரியத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு. அதனால் என்னால் முடிஞ்சது எவ்வளவோ நான் வந்து நிறைய வேத பாடசாலாவோ நிறைய இடத்துல இதை வந்து பயன்படுத்தின்னு இருக்கேன். அதனால் இந்த கிளாஸஸ் வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கணும். ஆஃப்லைனில் தான் நல்லா வரும், ஆன்லைனில் வராது அப்படிங்கிற இது வந்து எல்லோரும் மாற்றிக்கணும். நிறைய பேரண்ட்ஸு சிம்பிளாக அழகாக உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் குழந்தை எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணுறான்னு நீங்கள் பார்க்கலாம்.
இந்த ஆன்லைன் கிளாஸில் அந்த டீச்சர் எப்படி சொல்லித்தரா, உங்கள் குழந்தை எப்படி பாடுறதுன்னு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஆஃப்லைனில் போயிருக்கா ஆன்லைனில் போயிருக்காங்கிறத பெருசாக நினைக்கக்கூடாது. இந்த ஒரு எல்லா பேரண்ட்ஸுமே இது ஒரு இது இருக்குது, என்ன இருந்தாலும் ஆஃப்லைன் மாதிரி வராதுன்னு. கண்டிப்பாக இல்லை. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பாடின ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒத்துப்பேன். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நாங்கள் பண்ண அந்த நவராத்திரி ப்ரோக்ராமோட அந்த லிங்க்கை வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போய் பாருங்க. நவராத்திரி நாயகி அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் இயர் 2023. அதுக்கப்புறம் நவசக்தி வைபவம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் 2024 பண்ணினோம் நவராத்திரி ப்ரோக்ராம். இன்னைக்கு 2025 இன்னைக்கு ஜெகத்காரணி ஜனனி அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்தது. ஒரு 6 hours ரெக்கார்டிங் நான் வந்து எங்கள் ஆத்துலேயே வந்து செட் பண்ணி இங்கேயே வந்து ரெக்கார்டிங் வந்து பண்ணினேன் என் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு. எல்லா ஊர்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தா ஒரு 6 hours ப்ரோக்ராம் இன்றைக்கி நடந்தது. ரொம்ப பிரமாதமாக வந்து எல்லோரும் வந்து பாடினா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏதோ இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பேர், எத்தனையோ மியூசிக்கில் எவ்வளோ டேலண்ட்டோடு எத்தனையோ பேர் இருக்கா. ஸோ அதில் ஒரு சிறு துளி பாக்கியம் எனக்கும் வந்து பெரிவா கொடுத்து இத்தனை பேரை ட்ரெயின் பண்ணுறதுக்கான பாக்கியத்தை கொடுத்துருக்கார். ஸோ இந்த விஜயதசமிக்கு இன்னும் மேலே மேலே எனக்கு நிறைய டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரணும்னு நான் பெரியவாளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்கு நிறைய அந்த வேத கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் கிடைக்கணுங்கிறதும் என்னோட ஆவல். இந்த ஜென்மா பகவான் வந்து நமக்கு ஒரு நல்ல கைங்கரியமாக பண்ணி கடையேறணும் அப்படிங்கிறது தான் என்னோட வாழ்க்கை லட்சியம். ஸோ எல்லாருக்கும் இந்த சங்கீதத்தை கொண்டு சேர்க்கணும், இந்த சங்கீதத்தை பாடிண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சங்கீதத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுக்கு இந்த யூடியூப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. லாஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்துட்டு ஒரு 10-15 பேர் ஜாயின் பண்ணி அவள்லாம் இன்றைக்கி ஆக்சுவலி பார்ட்டிசிபேட் பண்ணினா. ஒரு 2-3 months பேக் தான் ஜாயின் பண்ணினா. அவளையும் எப்படியோ ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி பாட வைக்க வச்சா. பெரியவா பாட வச்சேன் நான் சொல்ல மாட்டேன், பாட வைக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணினா பெரியவா. ஸோ எல்லோரும் ரொம்ப நல்லா இன்றைக்கி வந்து பாடினா. ஸோ அந்த பாடின சந்தோஷத்தோடு இன்றைக்கி வந்து இந்த வீடியோவையும் போடணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவா எல்லாரும் இதை வந்து ஒரு வேத கைங்கரியத்துக்கு நீங்கள் உதவி பண்ணதான் நினச்சிக்கோங்க. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு வந்து சேர இஷ்டம் இல்லை அப்படின்னாலும் வேறு யாருக்காவது இது வந்து போய் சேரும். ஸோ ஒரு சின்ன உதவி நீங்கள் அதுக்கு பண்ணின மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். குழந்தை எல்லாரும் எல்லா குரூப்லேயும் இதை கொஞ்சம் பார்க்குறவா எல்லாரும் இந்த ஷேர் பண்ணுங்க. என்னோட டீச்சர்ஸ் வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும் ஒரு 2 வரி அவளை பற்றி. ஸ்ரீமதி ரங்கமணி விஜயராகவன் ரொம்ப பாரம்பரியமான மியூசிக் குடும்பத்துலேருந்து வந்தவா. அவகிட்ட பல வருடங்கள் 10-15 வருஷம் அவகிட்ட நான் வந்து கற்றுண்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் மீனலோச்சனி மேடம்ஸ் அன்னமாச்சாரியாரோட 12வது தலைமுறை அவகிட்டையும் சில வருடங்கள் நான் வந்து பாட்டு கற்றுண்டேன். அவகிட்ட கற்றுண்டது எனக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்னா நான் வந்து கற்றுண்டேன். அவகிட்ட ரொம்ப நன்னா சொல்லி கொடுத்தா. நிறைய விஷயங்கள் கற்றுண்டேன் அவள்கிட்ட. அவளை மீட் பண்ணினதே நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நிறைய அன்னமாச்சாரியார்கள் கீர்த்தனைகள் கற்றுக் கொடுத்ததுனால எனக்கு அன்னமாச்சாரியார் கீர்த்தனைகளுக்கான ஒரு தனி கிளாஸும் நான் வந்து இப்போ நடத்தின்னு இருக்கேன். புதன்கிழமை கார்த்தால 11 மணிக்கு ஹோம் மேக்கர்ஸ்க்கு, சாட்டர்டே ஈவினிங் 6:30 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் பீப்புள் அவளுக்கு வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். இதில் வந்து அபிராமி அந்தாதி, திருப்பாவை திருவம்பாவை அதெல்லாம் இதில் சொல்லி தந்துட்டுருக்கேன். இது எக்ஸ்க்ளூசிவாக அன்னமாச்சாரியா கீர்த்தனைகளுக்குன்னே இந்த கிளாஸ் நான் நடத்தின்னு இருக்கேன். சங்கீத கிளாஸ், கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் வந்து சாட்டர்டே சண்டே கார்த்தால 8:30 மணிலேருந்து ஒரு 2-3 பேட்ச் இருக்குது. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறேனோ இந்த விஜயதசமிக்கு நான் ஒரு புது செட் ஒன்று ஆரம்பிக்கிறேன். வித்யாரம்பம் சொல்லுவா. ஸோ அன்றைக்கி விசேஷம் நம்ம கற்றுக்கிறது ஆரம்பிக்கிறது, அந்த கலை வந்து நல்லா வளரும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருக்கு வேணுமோ என்னோடய நம்பரும் இதில் இருக்குது, எனக்கு மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நல்லா சொல்லித்தர முடியுமோ நான் வந்து சொல்லித்தருவேன். கற்றுக்கிறவானும் டெடிக்கேட்டடாக வரணும். டீச்சர் கையில் மட்டும் இல்லை, கற்றுக்கிறவானும் இதை விடாமல் தொடர்ந்து கற்றுக்க மாட்டேங்கிறா. பாதி பேரும் 2 மாதம் 3 மாதம் வருது, அப்புறம் வேறு ஏதோ கிளாஸுக்கு போகிறது, அப்புறம் டைம் இல்லை, படிப்பு. எவ்வளோ தான் நம்ம வந்து பிஸியாக இருந்தாலும் சில மணி நேரங்கள் வாரத்தில் நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காக ஒதுக்கணும். கண்டிப்பாக அது வந்து குழந்தைகள் வந்து புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்துலையும் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படின்னு பண்ணாமல் உருப்படியாக எதை கற்றுனாலும் நன்னா வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நல்லா டெடிக்கேட்டடாக நன்னா கற்றுண்டா ரொம்ப பிரமாதமாக கற்றுக்கலாம். ஏன்னா நான் இதில் யூடியூப்பில் வந்து நாராயணியம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய டெலிகிராம் சேனலில் அபிராமி இது சௌந்தர்ய லகரிய நாராயணியம் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். இந்த ஆன்லைனில் கிளாஸில் டைரெக்டாக நான் சொல்லித்தரது வந்து திருப்புகழ், தேவாரம், திவ்ய பிரபந்தத்தில் சில முக்கியமான திவ்ய பிரபந்தங்கள் ராகத்தோட, அதுக்கப்புறமா டிவோஷனல் சாங்ஸ் தீம் வைஸ் நான் சொல்லி தருவேன். எவ்ரி ஃபெஸ்டிவலுக்கு ராமநவமி அப்படின்னாக்கா ராமர் மேலே எல்லா லாங்குவேஜ்லேயுமா ராமர் மேலே உள்ள பாடல்கள், எல்லா விதமான கீர்த்தனைகள்,
ஸ்டார்டிங்லேருந்தே சரளி வரிசை ஜண்ட வரிசை சேர்ந்தாலே அவளுக்குமே நான் கீர்த்தனைகள் சின்ன சின்ன கீர்த்தனைகள் ஆரம்பிச்சுடுறேன். வெறும் அதை எல்லா அலங்காரம் அத்தனையும் பேசிக்ஸ்லாம் முடிச்சு தான் கீர்த்தனை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ட்ரெண்டெல்லாம் இப்போ இல்லை. நம்ம வந்து சின்ன சின்ன பாடல்கள் எப்போதுமே முதலேருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். வெறும்னா சாப்பா சரிகமா அப்படின்னு ஒரே சொரமாக பாடின்னு இருந்தோம் அப்படின்னாக்கா குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது இல்லை. அதனால தான் இந்த திருப்புகழ் இதெல்லாமே நான் வந்து வச்சுட்டு இருக்கேன் என்னோட கிளாஸில் ஒரு பாட்டை. பட் மேஜர் ஃபோக்கஸ் கர்நாடிக் மியூசிக்கு தான் இருக்கும். கடைசி ஒரு 10-15 நிமிஷம் இதுக்கெல்லாமும் ஒதுக்கி இதுக்கெல்லாமும் ரெக்கார்டிங் கொடுத்து எல்லாத்துக்குமே அவளுக்கு ரெக்கார்டிங் பக்காவாக கிடச்சிரும். தாளத்தோட அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பாடி காமிச்சுடலாம். ஸோ இது மாதிரி என்னோட நடக்கிற இந்த 2 கிளாஸுக்குமே வேறு வேறு போர்ஷன்ஸ் நான் வந்து நடத்துகிறேன். ஸோ என்கிட்ட வந்து வரவாளுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாம் கவர் ஆகிடுறது. அவள் எல்லாமே கற்றுன்றா. பஜனைகளும் கற்றுக்கிறா, அபங்கங்களும் கற்றுக்கிறா, அப்புறம் வந்து அன்னமாச்சாரா கீர்த்தனைகளும் கற்றுக்கிறா, அபிராமி அந்தாதி எல்லாமே வந்து என்னெல்லாம் எனக்கு தெரியறதோ எல்லாத்தையும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் அவளுக்கு. எல்லாமே மகாபெரிவாளோட அவரோட பாதார விந்தங்களுக்கு தான் என்னோட சக்ஸஸ் நான் நினைக்கிற எல்லாமே அவரோட அனுகிரகமாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குறவா எல்லாரும் இதை பயன்படுத்திண்டு நீங்கள் வந்து இந்த விஜயதசமிக்கு நல்லபடியாக இந்த ஒரு கலையை வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு வரணும். அதுக்கு வந்து பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுண்டு நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். மகாபெரிவா சரணம்.